அருகே திமுக தலைமை கழக பேச்சாளர் நூதன முறையில் கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மங்களூர் கிராமத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பு மாறுவேடத்தில் அப்பகுதி மக்களிடையே வீடு வீடாக சென்று நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் 829 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபிஏடி கருவிகள் ஆகியவற்றை முதற்கட்டமாக கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான அருணா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னிலையில் திறக்கப்பட்டு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 829 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணி தொடங்கியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆட்சியர், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களில் நீலகிரி மாவட்டம் அமைந்துள்ளதால் அதிக தொகைகள் பிடிபடுவதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினருடன் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் குழு ஆலோசனை நடத்தினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் 2 பேர் அடங்கிய தேர்தல் செலவின பார்வையாளர்கள் குழு ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கம்பம், போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபடும் தேர்தல் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு, வீடியோ கண்காணிப்பு குழு, வீடியோ பார்வையாளர்கள் குழு மற்றும் சோதனையில் ஈடுபடும் போலீசார் உள்ளிட்டோரிடம் ஆலோசனைகளை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லும் நபர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் சோதனையில் ஈடுபடுவது குறித்த அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் வருவாய் அலுவலர்கள், தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். பொன்னமராவதி அருகே கொன்னைப்பட்டி கொன்னை கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் வற்றும் சூழலில் உள்ள பாசன கண்மாய்களில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கொன்னைப்பட்டி கொன்னை கண்மாயில் மழை பெய்யவும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று கட்லா, விரால், ஜிலேபி, ஐரை போன்ற மீன்களை அள்ளிச் சென்றனர். கிணற்றுக்குள் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த பெண்ணை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட ஏமன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மலர். இவர் தோட்டத்திற்கு சென்றபோது அங்கே இருந்த அவருக்கு சொந்தமான கிணற்றில் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிணற்றில் விழுந்து மேலே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். நிலக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு விடிய விடிய அம்மனை வரவேற்று பூஜை செய்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பழமை வாய்ந்த நிலக்கோட்டை அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூ பல்லக்கில் அம்மன் பவனி வரும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி இரவு முழுவதும் நகர் முழுவதும் உள்ள முக்கிய சந்திப்புகளில் நின்று பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்து வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு சிவப்பு நிற பட்டுடுத்தி மல்லிகை பூவால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூப்பல்லக்கு வீதி உலாவில் அம்மனை தரிசித்தனர். பொன்னமராவதியில் கோடை வெப்பம்
வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இன்று அதிகாலை முதலே திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் திடீரென கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே கடுமையான வெப்பத்துடன் தொடங்கியதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகியிருந்த நிலையில் இன்று பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.